நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதற்காக நிர்வாகிகள் படையெடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்திற்கு 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வருகை புரிந்திருந்த நிலையில் தற்போது அன்புமணி அழைப்பு விடுத்திருந்த கூட்டத்திற்கு சாறை சாறையாக படையெடுத்த வண்ணம் நிர்வாகிகள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படவிருக்கு? ஏற்கனவே பாமகல தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? கனிமொழி, வணக்கம். பாமகவில் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பாமக நிறுவனர் அக்கட்சியினுடைய தலைவரும் பாமக அவருடைய மகனுமான அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தார். இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சோழிங்கநல்லூரிலே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதாவது காலையிலே ஒரு 5 மாவட்டம், மதியம் ஒரு 5 மாவட்டம் என்று சொல்லி மொத்தம் 3 நாட்களுக்கு அனைத்து வருவாய் மாவட்டத்தையும் அழைத்திருக்கின்றார். ஒரு திருவள்ளூர் மாவட்டம் என எடுத்துக்கொண்டால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பகுதி கிளை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் வர வேண்டும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் 12 மணி அளவில் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 5 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது வர தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அன்புமணி கூட்டியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பெரும்பாலான நிர்வாகிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் என்ன கள நிலவரம் என்று நாம் விசாரிக்கும் போது அங்கு 3 பேர் மட்டும் தற்போது வந்திருப்பதாக தெரிகின்றது. பாமகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அன்பழகன் வந்திருக்கின்றார். அதே போல மற்ற ஒரு சில நிர்வாகிகள் வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். பெரும்பாலான நிர்வாகிகள் அந்த இடத்தில் இல்லை என்றும் சொல்கிறார்கள். அதாவது தைலாபுரத்தை பொறுத்தவரையிலே வெறிச்சோடி காணப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். வழக்கமாக இது போன்று ஒரு கட்சியிலே ஒரு பெரிய 2 தலைகள் மோதிக்கொள்ளும் போது அடுத்த நாள் அவர்களது வீடுகளுக்கு சென்று அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த தலைவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலோ அல்லது நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு ஆறுதலை சொல்வார்கள். இது நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இது போன்ற 2 தலைவர்கள் அல்லது 2 பிரிவுகளாக மோதிக்கொள்வது, கருத்துக்களை மாறி மாறி சொல்லிக் கொள்வது, OPS EPS போன்ற பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த நாள் அவருடைய ஆதரவாளர்கள் அவரது வீட்டிற்கு சென்று பல கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஆனால் அது போன்ற கூட்டம் எதுவும் தைலாபுரத்துக்கு தற்போது செல்லவில்லை என்றும் கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள், பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியை நோக்கி படையெடுப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரையிலேயே நாம் ஒருபுறம் பார்க்கின்றோம் தைலாபுரத்தில் வெறிச்சோடி இருப்பதும், அதே போல ஒருபுறம் பார்க்கும்போது அன்புமணி அழைத்திருக்கக்கூடிய கூட்டத்திற்கு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். ஏற்கனவே கடந்த 8 நாட்களாக பாமக நிறுவனர் மாவட்ட செயலாளர் தொடங்கி சமூக ஊடக பேரவை வரை பல்வேறு அணிகளை அழைத்து ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார். அவர் அழைத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெறும் 8 பேர் மட்டுமே பங்கேற்றிருந்தார்கள். அதுவே தனக்கு பெரிய அதிருப்தியை கொடுத்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றும் தைலாபுரம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அன்புமணி கூட்டிய அந்த கூட்டத்திற்கு பெரும் நிர்வாகிகள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் திரையிலே பார்க்க முடிகின்றது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.